கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கடந்த ஜூன் மாதம் முழுவதும் நமக்கு போதுமானவராக இருந்து சுகம்பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த புதிய மாதம் ஜூலை மாதத்தை காண கிருபை செய்ததற்காக நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மனதார துதிங்க, ஸ்தோத்திரிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஏனென்றால் அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தின் கர்த்தருடைய வார்த்தை ஒரு வாக்கு தத்தமாய் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். பல நேரங்களிலே என்னுடைய பிள்ளைகளே, நமக்கு பெரிய காரியங்களை நாம் புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீர் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, அதாவது மறுபடி நான் உன்னிடத்தில் பேசி நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. என்னுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நம்ம கண்ணு காணலை, காது கேட்டிருக்காது. கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை நமக்கு செய்ய உண்மையிலவராக இருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவரை கூப்பிடுவதிலே கவலைப்படக்கூடாது. கூப்பிட்டால் பதில் கொடுக்கிற தேவன். பல நேரங்களிலே நமக்கு குடும்பத்தை நடத்த தெரியாது, ஊழியங்களை நடத்த தெரியாது, யாரிடத்துல எப்படி பேசணும் தெரியாது, எந்த பட்டணத்தில் போய் எப்படி இருக்கணும் தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதுக்கு தான் அவர் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா இடங்களிலேயும் நம் ஆண்டவரை கூப்பிட்டு அவரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவார். அவரை நோக்கி கூப்பிடும்போது வழியே இல்லாத இடத்தில் வழியை தருகிறவர். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்துக்காக கடந்து போகலாம், திருமணத்துக்காக காத்திருக்கலாம், குழந்தைக்காக காத்திருக்கலாம், வீடு ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கலாம், இடங்கள் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கலாம், தேவனை பற்றி அறிகிற அறிவுக்காக காத்திருக்கலாம். ஒரே ஒன்றுதான், என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ எப்படி இருக்கிற, என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ செய்வது சரிதானா சரியில்லையா என்று நான் உன்னோடு பேசுவேன் என்று சொல்லுகிறார். பேசி முடித்த பிற்பாடு உனக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீ அதை அறிஞ்சிருக்கவே மாட்ட, அது உன் மனசுல எட்டிருக்கவே செய்யாது. அதை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். பாசை தெரியாத ஊரா இருக்கலாம், பாஷை தெரியாத பட்டணமா இருக்கலாம், தேசமா இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, பயப்படாதீங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிட பழகுங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரை இன்றைக்கு நான் போகிற வழி என்ன, என் காரியம் என்ன என்று சொல்லி நாம் கூப்பிட்டால் கர்த்தர் நமக்கு நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் நடத்துவதற்கு வேண்டிய கிருபைகளையும் ஆலோசனைகளையும் சமாதானத்தையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தெரியாத சில காரியங்களை சொல்லி தருவார். எந்த இடத்துல எந்த பிரச்சனை இருக்கு என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். அதுல நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ளலாம் பிரியமானவர்களே. அதனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க உங்கள் செவியை சாயுங்கள். நாம் கர்த்தருக்குள்ள பலனடைவோம், அவருக்குள்ள அதிகமாய் வாழுவோம், அவரே சார்ந்திருப்போம், அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு இருதயத்தோடு அவரை கூப்பிடுவோம். நிச்சயமாக கர்த்தர் விடுதலை ஆக்குவது மாத்திரமல்ல, நம்மளை ஆசீர்வதிக்க உண்மையில் அவராக இருக்கிறார். புதிதான காரியங்களை வெளிப்படுத்துவார், உங்களுக்கு கட்டாயம் வெளிப்படுத்துவார். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர் பிரியமானவர்களே, நிச்சயமாக நடக்கும். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். அதனால நீங்க எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே உத்தரவு கொடுத்து அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் அவர்களை கரம் பிடிச்சு நீ நடத்தும் அப்பா. எங்களுக்கு உண்மையல்லாமல் யார் இருக்கிறார்கள்? உண்மையை சார்ந்திருக்க உதவி செய்யும். இந்த மாதம் முழுவதும் பிரசனத்தினால் நிரப்பும். கேட்கிற பிள்ளைகள், இதை ஆண்டவரை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.